கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுடைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி எபிரேயர் 7வது அதிகாரம். 7வது அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை. அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதோ பூரணப்படுத்துகிறது. அந்த நம்பிக்கையினாலே தேவனிடத்தில் சேருகிறோம். அன்றியும் அவர்கள் ஆணை இல்லாமல் ஆசாரியராக்கப்படுகிறார்கள். இவரோ என் மெல்கிசதேக்கின் முறைமையின்படி என்றைக்கும் ஆசாரியராயிருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார். மனம் மாறாமலும் இருப்பார் என்று தம்முடனே சொன்னவராலே ஆணையோடு ஆசாரியரானார். ஆதலால் இயேசுவானவர் ஆணையின்படியே ஆசாரியர் ஆக்கப்பட்டது எவ்வளவு விசேஷித்த காரியமோ அவ்வளவு விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணையாளியானார். அன்றியும் அவர்கள் மரணத்து நிமித்தம் நிலைத்திருக்கக்கூடாதவர்கள் ஆனபடியால் ஆசாரியர் ஆக்கப்படுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள். இவரோ என்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினால் மாறிப்போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகியால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். பரிசுத்தரும் குற்றம் பெற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை. ஏனெனில் தம்மை பலியிட்டதினாலே ஒரே தரம் செய்து முடித்தார். நியாயப்பிரமானது பலவீனமுள்ள மனுஷர்களை பிரதான ஆசாரியராக ஏற்படுத்துகிறது. நியாயப்பிரமாணத்திற்கு பின்பு உண்டான ஆணையோடே விளங்கிய வசனமோ என்றென்றைக்கும் பூர்ணரான குமாரனை ஏற்படுத்துகிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இவரே 7வது அதிகாரம் 2 விதமான ஆசாரியத்துவத்தை பற்றி பேசுகிறது. ஒன்று, பரம்பரையாக லேவி கோத்திரத்தில் இருந்து ஆரோனின் வழி வந்த சந்ததியார் அனுபவித்து வந்த ஆசாரிய ஊழியம். இதில் வேறு யாரும் உள்ளே வர முடியாது. அவங்களுக்கு எந்த ஆணையும் கிடையாது. ஆண்டவர் முதல்ல ஏற்படுத்தினார். லேவி கோத்திரத்தை தனக்கென பிரித்தெடுத்தார். தேவனுடைய ஆலயத்தை, தேவனுடைய கூடாரத்தை ஏற்படுத்தினார். அதில் பணி செய்வதற்கு ஆசாரியர்கள் நியமிக்கப்பட்டார்கள். ஜனங்களுடைய பாவங்களுக்காக, அவருடைய பாவத்திற்காக ஒவ்வொரு நாளும் பலியிடுவதும் அந்த பலியோடு பிதாவின் சமூகத்தில் நிற்பதும் அவருடைய கடமையாக இருந்தது. அவருடைய காலம் நித்தியமானது இல்லை. அவர்கள் மரித்து போனார்கள். அதனால் ஆசாரியர்களை தேவன் அப்பப்போ ஏற்படுத்தி கொண்டே வந்தார். அவங்க வழியாக என்ன பண்ணாங்கன்னா ஆசாரியராக இருந்தார்கள். ஆனால் தேவன் அதை மாற்றி அமைக்கிறார். அதுக்கப்புறம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் ஆசாரியராக ஏற்படுத்தினார். அந்த முறைமை மெல்கிசதேக்கின் முறைமை அப்படின்னு சொல்கிறார். அது என்ன முறைமைன்னு கேட்டிங்கன்னா, இவங்க அந்த கோத்திரத்தில் வரமாட்டாங்க. கோத்திர வரலாறு கிடையாது. இவங்க யாராக இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஆசாரியராக இருக்கிறார். நித்திய ஆசாரியத்துவம், அதாவது நிரந்தரமான ஒரு ஆசாரிய பணியை அவருக்கு கொடுக்குறார். நிரந்தரமான ஆசாரிய பணி. இன்றைக்கி ஆசாரியர்கள் உலகத்தில் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திரைச்சீலை என்றைக்கு கிழிக்கப்பட்டதோ, தேவாலயம் என்றைக்கு இடிக்கப்பட்டதோ அன்றைக்கே எல்லாம் ஆசாரியத்துவம் முடிஞ்சு போச்சு. ஆண்டவருக்கு ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசாரியர்களாக, லேவியர்களாக கர்த்தர் மாற்றி வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆசாரியத்துவத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து அழகான ஒரு பகுதியை விளக்குகிறத நம்ம பார்க்கலாம். 24வது 25வது வசனத்தை வாசிக்கிறேன். இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினாலே மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராக இருக்கிறார். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகியால்
அழமுற்று முடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். ரொம்ப அருமையான ஒரு காரியத்தை எழுதுகிறத நீங்கள் பார்க்கலாம். அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறார். முதலாவது சொல்வது என்றென்றைக்கும் நிலையானவர், அவருக்கு மரணம் இல்லை. அவர் மரணத்தை ஜெயித்தவர். நித்திய காலமாக பிதாவின் சமூகத்தில் வலது பார்சத்தில் இருக்கிறார். பரத்திலிருந்து அனுப்பக்கூடிய ஒத்தாசை, நமக்காக பரிந்து பேசுகிறவர், எல்லாமே அவர் தான். அவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்கிற தேவனாக இருக்கிறார். அவருக்கு அங்கே என்ன வேலை அப்படிங்கிறது அந்த பகுதி சொல்லுது. 25வது வசனத்தில் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவளை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். இதில் அழகான ஒரு காரியத்தை அவர் சொல்கிறார். அவருக்கு வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக யார் பிதாவின் இடத்துல வந்து சேர்ந்தார்களோ, யாருடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டார்களோ அவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறாராம். அதற்காகத்தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறாராம். பிதாவின் சமூகத்தில் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிற அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் சமூகத்தில் எப்பொழுதும் வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார். யாருக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்காக, எனக்காக, ரட்சிக்கப்பட்ட ஒரு கூட்டத்திற்காக. ஒருவேளை நம்ம நினைப்போம், நாம் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறோமே, இல்லாமல் ஜெபித்து கொண்டிருக்கிறோமே அப்படின்னு ஒருவேளை கேட்பீங்க. ஆனால் நமக்காக பிதாவின் சமூகத்தில் பெருமூச்சுக்களோடு கூட அவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. உங்கள் விண்ணப்பம் பிதாவின் சமூகத்தில் போகிறதுக்கு முன்னாலவே உங்களை அறிந்திருக்கிற தேவன் உங்களுக்காக பிதாவின் சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறார். ஏன்னா என்ன ஜெபிக்க வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டிய விதத்தை நீங்களும் நானும் சரியாக அறிந்திராதபடியினால் உங்கள் கூட இருக்கிற ஆவியானவர் உங்களுக்காக என்ன செய்கிறார்? ஜெபிக்கிறார். அந்த ஜெபமானது பிதாவின் சமூகத்தில் அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலே கொண்டு போகப்படுகிறது. அவர் எப்பவும் நமக்காக ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய குறைவுகள், உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய நஷ்டங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் பிதா இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஜெபத்தை கேட்டு அவர் நமக்கு பதில் செய்கிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, 2வது பகுதி என்ன சொல்லுதுன்னா, அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர்களாகியால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். அவர் வெறும் ஜெபத்தோடு நிறுத்திக் கொள்வதில்லை. பிதாவின் சமூகத்தில் ஜெபத்தோடு நிறுத்துறதில்லை. அவரை பற்றி எழுதியிருக்குது, அவர் என்றென்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். நித்திய காலமாக மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து நித்திய காலமாக வாழுகிற நம்முடைய பரம தகப்பனாக இருக்கிறார். அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். எங்கெல்லாம் ரட்சிப்பு தேவைப்படுதோ, எப்பெல்லாம் ரட்சிக்கணுமோ கடைசி வரை அவர் சொன்னார், இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் எதற்காக இருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரட்சிப்பதற்காக, நம்மை பாதுகாப்பதற்காக, நம்மை விடுவிப்பதற்காக, கண்மணி போல காத்துக்கொள்வதற்காக, நம்ம அரவணைத்துக் கொள்வதற்காக, நம்மை தாங்கிக் கொள்வதற்காக, ஏந்தி கொள்வதற்காக அவர் எப்பொழுதும் நம்மோடு கூட என்ன செய்கிறார்? இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு பிரதான ஆசாரியர் உங்களுக்காக, எனக்காக பிதாவின் சமூகத்தில் வேண்டுதல் செய்கிற ஒரு ஆவியானவர், எப்பொழுதும் நம்மை ரட்சிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிற தேவனை நீங்களும் நானும் இன்னைக்கு ஆண்டவர் ரட்சகருமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருந்து எல்லாவற்றையும் நமக்காக செய்வார். இந்த விசுவாசத்தில் அவரை மகிமைப்படுத்துவோம். அவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். ஆமேன், ஆமேன்.